ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. போன பார்ட் 2ல வந்து மஹல்சாபதிஜிய பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல பாபா வந்து மஹல்சாபதிய வந்து எனக்கு இன்னைக்கு வந்து முக்கியமான நைட்டு. இது வந்து எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம நீ பார்த்துக்கணும். யாரும் என்ன உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நீ பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்துல வந்து நிவாஸ் மல்மதார் அவங்க வந்திருப்பாங்கன்ட்டு நான் கதைய ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ இப்ப அதோட கன்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். பாபா நிக்கோஜ் அப்படிங்கிற கிராமத்துல பாட்டேல்ங்கிறவர் வந்து வசிச்சுட்டு இருக்காரு. அவருடைய மனைவிக்கு பிளேக் வியாதி வந்துருச்சு. அந்த பிளேக் வியாதி கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக, நான் அல்லாஹ் கிட்ட தியானம் பண்ண போறேன். என்ன பார்த்துக்கோ. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அந்த டைம்ல நிவாஸ் மல்மதார் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய சேவகர் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து நான் பாபாவ பார்க்கணும். பாபா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். ஊதி வாங்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சல் போடுவாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, மஹல்சாபதி பாபா தியானத்துல இருக்காருன்றதுக்காக, அவர படிக்கட்டுல இருந்து அதாவது துவாரகா மாயில படிக்கட்டு இருக்கும்ல, அங்க இருந்து இறங்கி வந்துட்டு, அவரு கொஞ்சம் உதி மட்டும் குடுத்துட்டு, அவர அனுப்பிடலாம் சமாளிச்சுட்டு, அப்படின்னு நெனச்சுட்டு வருவாரு. ஆனா, அந்த சேவகன் போட்ட கூச்சல்ல வந்து பாபா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. அவங்க மனைவியும் இறந்துட்டாங்க. அப்ப பாபா ரொம்ப கோவமா வந்துட்டு வெளிய வந்துட்டு கீழ படிக்கட்டுல இறங்கி வந்து மஹல்சாபதிய பார்த்து திட்டுவாரு. "அரே பகத்! நீ குடும்பஸ்தன் தானா? உங்க நிக்கோஜ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பாட்டீலோட மனைவி இறந்து போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு. என்னுடைய நல்ல மஹல்சாபதிய திட்டுவாரு. திட்டிட்டு அவர் மேல பாபா வந்து அவர் மேல போட்டிருந்த துண்ட எடுத்து நல்லா விசிறி அடிப்பாரு அவர. மஹல்சாபதிய அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சொல்வாரு, "இதுக்கப்புறம்னாச்சு நான் வந்து புண்ணிய கர்மாக்காவ தியானம் பண்ணும்போது, இந்த மாரி நடுவுல இடையூறு வராம, பிரச்சனை எதுவுமே வராம நீ பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுருவாரு. அதுக்கப்புறம் 40 வருஷம் வரைக்கும் பாபா வந்து நெறைய லீலைகள் வந்து மஹல்சாபதிக்கு பண்ணியிருக்காரு. அதுல கொஞ்சம் மட்டும் தான் இந்த புக்ல குடுத்துருக்காங்க. அத வந்து இன்னும் கொஞ்சம் கன்டின்யூ பண்ணுவோம். பாபாக்கு வந்து பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது 3 டைமுமே தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாபாவோட பக்தர்களுக்கு வந்து அவங்க எப்பேர்ப்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலுமே சரி, அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, 7 கடல் தாண்டி இருந்தாலும் சரி, பாபா வந்து கரெக்ட்டான டைம்ல அதாவது அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல மாட்டப் போறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கப் போகுது, ஏதோ ஒரு தப்பு நடக்கப் போகுதுன்னா, முன்கூட்டியே ஏதோ ஒரு சைன்ல வந்து பாபா அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை குடுப்பாரு. பாபாவுக்கு வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சு முழுசா சரணாகதி அடைஞ்ச பக்தர்கள் மீது எப்பவுமே ஒரு அயராத கண்காணிப்பு எப்பவுமே இருந்துச்சு. அதே மாதிரி கண்காணிப்பு மஹல்சாபதி மேல பாபாவுக்கு ரொம்பவுமே இருந்துச்சு. ஏன்னா மஹல்சாபதி வந்து ஒரு பரம ஏழை. யாரு காசு குடுத்தாலும் அவர் வாங்க மாட்டாரு. அந்த ஏழ்மை நிலையில இருந்தும். அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, பாபாவுக்கு தெரியும். இப்ப யார் காசு குடுத்தாலும் வாங்க மாட்டாரு. அவர் வந்து அந்த வைராகியத்தோடயே இருப்பாருன்றது பாபாவுக்கு தெரியும். இப்ப அந்த வைராகியத்த உடைக்கணுங்கிறதுக்காக பாபா என்ன நெனச்சிருப்பாருன்னா, ஏன்னா பாபாக்கு முன்கூட்டியே நடக்க போறதெல்லாம் தெரியும். ஸோ பாபாக்கு என்ன தெரியும்னா, தீக்ஷித்துக்கு வந்து இந்த விஷயம் அதாவது மஹல்சா பத்தி வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படின்றது விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா மஹல்சா பத்தி மட்டும் கிடையாது. மஹல்சா பத்தியோட குடும்பமே ரொம்ப பட்டினியினால ரொம்ப அ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. சோ இந்த விஷயம் தீக்ஷித்துக்கு தெரிய வருங்கிறது பாபாக்கு தெரியும். அப்ப தீக்ஷித்துக்கும் அதே மாரி தெரிய வந்துருச்சு. இப்ப தீக்ஷித் என்ன நினைக்கிறாருன்னா, மஹல்சாபதிக்கு ரூ. 10 குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. டைரக்ட்டா மஹல்சாபதி கிட்ட குடுத்தா மஹல்சாபதி அக்செப்ட் பண்ண மாட்டாரு. சோ பாபா கிட்ட போய் தீக்ஷித் கேட்கிறாரு. பாபா இந்த மாரி நான் வந்து மஹல்சாபதிக்கு ரூ. 10 குடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு கவர்ல எந்த ஒரு என்னுடைய சம்மந்தப்பட்ட முகவரி எதுவுமே இல்லாம மஹல்சாபதிக்கு நான் நேரா வந்து அனுப்ப கொரியர் பண்ணட்டுமா? அந்த அமௌண்ட்ட வந்து சென்ட் பண்ணி வைக்கட்டுமா? மணி ஆர்டரா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாபா சரின்னு சொல்லிடுவாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, பாபா மஹல்சாபதியோட அ மனைவியோட கனவுல போயிட்டு, இந்த மாதிரி நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கணவன் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாரு. அதே மாதிரி அவங்களும் மஹல்சாபதிஜி கிட்ட சொல்வாங்க. அந்த டைம்ன்னு பார்த்து இந்த மணி ஆர்டர் வரும். அப்ப அந்த மஹல்சாபதி வந்து அத அக்செப்ட் பண்ணிக்குவாரு. மேல எந்த ஒரு இதுவுமே இல்ல. பட் மஹல்சாபதிக்கு தான் வந்திருக்குங்கிறதுனால, பாபா விருந்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரே உங்க வீட்டுக்கு. அதனால பாபாக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஷீரடியில வந்து பாம்புகளோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். ஷீரடி மக்களும் வந்து அதனால வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் வந்து பாபா என்ன சொல்லுவாருன்னா, மஹல்சாபதி வந்து சாயங்காலம் மசூதிய விட்டு வெளிய போகும்போது
"அரே பகத், நீ வழியில போகும்போது 2 திருடர்களை பார்க்க நேரிடும்" அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது பாம்புகள தான் திருடர்கள்ன்னு சொல்லுவாரு. அதே போல மஹல்சாபதி வீட்டுக்கு போகும்போது வழியில ஒரு பாம்பையும், அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ஒரு பாம்பையும் பார்த்திருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு நாள் என்ன சொல்வாருன்னா, "பாபா, நீ வீட்ல இருந்து வரும்போது கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு வா. ஏன்னா வர வழியில ஒரு திருடன பார்க்க நேரிடும்னு" சொல்வாரு. அதே மாதிரி அவரு வீட்ல இருந்து வெளிய வர வழியிலேயே ஒரு பாம்ப பார்த்துட்டு கத்துவாரு. பாம்பு, பாம்புன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்கவங்க மக்கள் வந்து சேர்ந்து அத அடிச்சு கொன்னுடுவாங்க. பாபா எவ்ளோ ஆம்னி பிரசன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இதுலயே நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா, ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த அவரு இப்பவே சொல்றாரு. ஏன்னா, ஒருவேள மஹல்சாபதிக்கு இவரு சொல்லாம இருந்தா, அவரும் கவனிக்காம தான் போயிருப்பாரு. அப்ப பாம்பு கடிச்சு எதனாச்சும் ஆயிருக்கலாம். பாபா அத முன்கூட்டியே வந்து 2 திருடர்கள் பார்க்கலாம். மறுபடியும் வரும்போது விளக்கு எடுத்துட்டு வா. அப்ப அங்க ஒரு திருடர்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னதுனால தான் மஹல்சாபதி ஒரு விளக்கையும் எடுத்துட்டு வந்து பாம்புன்னு சொல்லி கத்துனாரு. இல்லன்னா கண்டிப்பா அவர் கால கடிச்சிருக்கும். சோ, நம்பள இந்த முன்னாடியே நம்ம பாபா வந்து எச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு முறை பாபா என்ன பண்ணுவாருன்னா, துவாரகமாயில எல்லார் முன்னாடியும் அந்த இடத்துல மஹல்சாபதியுமே இருக்காரு. இப்போ ஒரு மஹல்சாபதிக்கு எச்சரிக்கை குடுக்குறாரு. பொதுவா சொல்ற மாதிரி. "தரையில மல்லாந்து படுக்காத, எச்சரிக்கையா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. மஹல்சாபதி வந்து இது யாருக்கோ சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது பெருசா எடுத்துக்காம விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பர்ஃபி ரொம்ப புடிக்கும்னு சொல்லிட்டு, அத இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாரு. ஓகேவா? கீழ வந்து அப்படியே பாபா சொன்ன மாதிரியே மல்லாந்து விழுந்துருவாரு. விழும்போது காலும் அப்படியே ஒரு பக்கம் மடக்கிட்டு, ஒரு பக்கம் நீட்டிக்கிட்டு விழுந்துற உடனே அவங்க 3 மகள்களும் தண்ணி தெளிச்சு எழுப்பி "என்ன ஆச்சுப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவருக்கு கான்ஷியஸே வருது. ஆ பாபா ஏற்கனவே எச்சரிச்சாரே! நம்ம வந்து இது கவனிக்காம விட்டதுனால தான், இப்ப நம்ம அதே மாதிரி மல்லாந்து கீழ விழுந்திருக்கோம். கால வந்து மடக்கி விழுந்ததுனால, நம்ம காலும் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பதான் புரியும். அவங்க மகள் 3 பேர் வந்து சேர்ந்து கால வந்து நல்லா அமுக்கி விட்டு மசாஜ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் அவரால எழுந்து நடக்க முடிஞ்சது. நேரா துவாரகமாயிக்கு தான் மறுபடியும் மஹசாபதி வந்து போவாரு. போனதுக்கு அப்புறம் பாபா சொல்வாரு, "அரே பகத்! நான் உன்கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். கீழ மல்லாந்து விழாத, படுக்காதன்னு சொல்லி தானே அனுப்புனேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து திட்டுவாரு. ஒரு முறை பாபா மஹல்சாபதி கிட்ட என்ன சொல்வாருன்னா, "கண்டோபா கோவில்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது என்ன பிரச்சனைன்றது இந்த புக்ல மென்ஷன் பண்ணல. பட் சொல்வாரு பாபா, "நான் அந்த பிரச்சனைய நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதுவும் பயப்படாத. நான் பார்த்துக்கிறேன். கண்டோபா கோவில்ல எதுவும் ஆகாம." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால மஹல்சாபதியும் ஃப்ரீயா விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் 1908 இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து ஷீரடிக்கு நெறைய மக்கள் பாபாவ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்துல வந்து மஹல்சாபதியோட மனைவிக்கும், அவங்களுடைய 3 பெண்களுக்கும் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம ஆயிட்டே இருப்பாங்க. இது வந்து பாபாவுக்கு தெரியும். மஹல்சாபதி கிட்ட பாபா என்ன சொல்வாருன்னா, "உன் குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. யாருமே வந்து படுக்கைய விட்டு எழுஞ்சுக்காம இருக்கணும். வீட்ட விட்டு வெளிய வராம இருக்கணும். அவங்க அப்படியே இருக்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டைம்ல நெறைய பக்தர்கள்லாம் பாபாவ பார்க்க வராங்களா, இதுல நெறைய டாக்டர்ஸுமே இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அவங்களுக்குமே தெரியுது. இந்த மாரி இவங்க ஃபேமிலில யாரோ உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. இப்ப பாபா வந்து குறுந்தடிய வச்சுக்கிட்டு மசூதிய சுத்தி சுத்தி வருவாரு. சுத்தி சுத்தி நார்மலா வந்துட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு கர்ஜனையான தோரணையில வந்து பாபா வந்து மிரட்டுவாரு. "உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணு. நானும் பார்க்குறேன். என்னால என்னோட குறுந்தாடிய வச்சு உன்ன நான் என்ன செய்றேன்னு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பாபா கர்ஜிப்பாரு. அவ்ளோ கோவமா கர்ஜிப்பாரு. இது எல்லாமே பார்ப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து மஹல்சா பத்திக்கிட்டு நாங்க மருந்து குடுக்குறோம். இந்த மெடிசின்ஸ கொண்டு போய் உங்க ஃபேமிலில குடுங்க. அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்லும்போது, மஹல்சா பத்தி டைரக்ட்டா வந்து பாபா கிட்ட தான் வந்து கேட்பாரு. பாபா, இந்த மாரி மெடிசின்ஸ் குடுக்குறேன்னு சொல்றாங்க. நான் எடுத்துட்டு போயிட்டு எங்க வீட்ல குடுக்கட்டுமா? அப்படின்னு கேட்கும்போது, பாபா அதெல்லாம் வேண்டாம். அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிருவாரு. ஒரு முறை மஹல்சா பத்தியோட அ ஒய்ஃப் வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க போன இடத்துல வந்து அவங்களுக்கு தொண்டையில வந்து ஒரு கட்டி வந்திருக்கும். அந்த கட்டி ரொம்ப பெருசாவும், பெயின்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா இத பத்தி மஹல்சா பத்திக்கு வந்து அவங்க எந்த லெட்டரோ, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே குடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க அந்த வலியோட தான் சஸ்டெயின் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் பாபாவுக்கு இது தெரிஞ்சிருச்சு. அப்ப மஹல்சா பத்திஜிய கூப்ட்டு பாபா சொல்லுவாரு, "உன் ஒய்ஃப்க்கு தொண்டையில வந்து ஒரு பெரிய கட்டி வந்திருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கு. கவலைப்படாத. இந்த கட்டிய வந்து என்னால மட்டும் தான் குணப்படுத்த முடியும். நான் அத பார்த்துக்கிறேன். நீ கவலைப்பட வேணாம். இத என்ன தவிர்த்து வேற யாராலயும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து மஹல்சா பத்திஜி சரின்னு சரி பாபா அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா பாபா டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல உங்க ஒய்ஃப. சரி பாபா அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து லெட்டர் வருது. இந்த மாதிரி என் கழுத்துல பெரிய கட்டி வந்தது. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப அது சரியாயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, பாபா அவங்க ஒய்ஃப் எங்கேயோ இருக்காங்க. பட் பாபாவுக்கு இங்க இருந்தே எப்படி தெரிஞ்சது? அவங்களுடைய பக்தர்கள் மேல பாபா அவ்ளோ கண்காணிப்போட இருக்காரு. சோ மஹல்சாபதி ஜியோட கதைய வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னும் கன்டின்யூ பண்ணுவோம். பாபாவுடைய கதைகள நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சொல்லுங்க. நம்ம கர்ம வினைகள் குறையும் கண்டிப்பா. இந்த வீடியோவ இவ்ளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.